ஜெபிப்போமாக. நம் சினோரை ஆதரிக்கும் இறைவா, எங்கள் அருள் சகோதரிகள் ரோசலின், லில்லி கிரேசி, பாத்திமா, லூர்து மேரி, கிருபா மேரி, செசிலியா மேரி, குணசீலி, அடைக்கல செல்வ மேரி உங்கள் பெற்ற அழைத்தலை என்று குறிப்பிட்டு உறுதிப்படுத்த முன் வந்துள்ளனர். தாம் பெற்ற அழைத்தலில் 25 ஆண்டுகளாக இவர்களை நடைபெற்க செய்தவும் பேரர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்கள் உமது மகிமைக்காகவும் மக்களின் மீட்புக்காகவும் பெரும் ஆர்வத்தோடு தொடர்ந்து உழைக்குமாறு இவர்களது உள்ளத்திலே கண்களை பொழிய இவர்களுக்கு அருள் புரிவீராக. சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. என் காதலர் குரல் கேட்கின்றது, இதோ அவர் வந்துவிட்டார். மலைகள் மேல் தாவி வருகின்றார், குன்றுகளை தாண்டி வருகின்றார். என் காதலர் கலைமானுக்கு அல்லது மலைமான் குட்டிக்கு ஒப்பானவர். இதோ என் மதில் சுவர்களுக்கு பின்னால் நிற்கின்றார். அழகடி வழியாய் பார்க்கின்றார், பின்னல் தட்டி வழியாய் நோக்குகின்றார். என் காதலர் என்னிடம் கூறுகின்றார், விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. இதோ கால்காலம் கடந்துவிட்டது, மழையும் பெய்து ஓய்ந்துவிட்டது. நிலத்தில் மலர்கள் தோன்றுகின்றன, பாடி மட்டில் பருவம் வந்துவிட்டது. காட்டுப்புறா பூவும் ஒரு நாட்டில் நமக்கு கேட்கின்றது. அத்திப்பழங்கள் கலந்துவிட்டன, திராட்சை மலர்கள் மனம் தருகின்றன. விரைந்தெழு என் அன்பே, என் அழகே, விரைந்து வா. பாறை பிளவுகளில் இருப்பவனே, குஞ்சி வெடுப்புகளில் இருக்கும் என் வெண்புறாவே, காட்டிடு உன் திருமுகத்தை, எழுப்பிடு நான் கேட்கும் உன் குரலை. உன் குரல் இது, உன் முகம் எழிலே. இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாளும் அவர் பேரை பாடிடுவே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாளும் அவர் பேரை பாடிடுவே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி
உம் பெயரையும் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமையளித்தீர். என் மனதிற்கு வலிமையளித்தீர். எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 8 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்து இருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில்தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடமிருந்து வருவது. நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். அப்பொழுதுதான் நானும் இறந்தோருடன் வீட்டல எழும். நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்று நிறைவு ஏறிவிட்டோம் என்று சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். அன்பர்களே, என் நோக்கம் நிறைவேறிவிட்டது என நான் எண்ணவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் செய்கிறேன். கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பை அப்பரிசாகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
வசனங்கள் 24 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் தொடர்ந்து தம் சிலுவையை தூக்கிக்கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொறுப்பு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்க்கையை இழப்பாரையில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மாண்பு மகன் தம் தந்தையின் ஆட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உயர்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்கா காலமானது மகிழ்ச்சியின் காலமாக, நம்பிக்கையின் காலமாக, ஒளியின் காலமாக அமைகிறது. உயர்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலே நாம் எல்லோரும் இந்த புனிதமான ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமானது நமக்கு மகிழ்ச்சியையும் மன உறுதியையும் நிம்மதியையும் அளிக்கிறது. இன்றைய விழாவானது கடவுளுக்கு நன்றி கூறும் ஒரு தனிப்பட்ட விழாவாக அமைகிறது. நம்முடைய அருமையான பொன்சால அருள் சகோதரிகள் கடவுளிடமிருந்து தாங்கள் பெற்ற கொடைகளுக்காக என்று நன்றியுடன் வந்திருக்கின்றார்கள். இந்த அருள் சகோதரிகள் கடவுளிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றிருக்கின்றார்கள், கொடைகளுக்கு மேல் கொடைகளை பெற்றிருக்கின்றார்கள், வரப்பிரசாதங்களுக்கு மேல் வரப்பிரசாதங்களை பெற்றிருக்கின்றார்கள். கடந்த 25 ஆண்டு அளவாக இவர்கள் பெற்ற கொடைகளை நினைத்து மாணவர்களுடைய மனநிலையோடு கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவர்களோடு நாமும் சேர்ந்து கடவுளை போற்றி புகழ்கின்றோம், கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். என்னுடைய திருவள்ளுப்பாட்டின் தொடக்கத்திலே நாம் எல்லோரையும் வரவேற்ற அருள் சகோதரி என்ற வெள்ளி விழா கொண்டாடும் அருள் சகோதரிகளுடைய பின்னணியை பற்றி நமக்கு அறிவித்தார்கள். இவர்கள் பிறந்த ஊர், இவருடைய பெற்றோர்கள், இவருடைய மறை மாவட்டங்கள் அனைத்தையும் நமக்கு கொடுத்தார்கள். ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒரு அருமையான மலரின் பெயரை கொடுத்தார்கள். குறிஞ்சி மலர் என்றும் லில்லி மலர் என்றும் நான் இதுவரை கேள்விப்படாத ஒரு சில மலர்களின் பெயர்களையும் இந்த அருள் சகோதரிகளுக்கு கொடுத்தார்கள். இன்னும் நிறைய அருள் சகோதரிகள் இருந்தால் அந்த அருள் சகோதரி இதுவரை கேள்விப்படாத மலர்களை நாம் கண் முன்னால் கொண்டு வந்திருப்பார்கள். கடவுள் கொடுத்தாலுடைய யாரும் எதையும் பெற முடியாது. கடவுள் கொடுத்தாலுடைய யாரும் எதையும் பெற முடியாது. கடவுள் கொடுத்த கொடைகளையும் விடுத்த அழைப்பையும் திரும்ப பெற்றுக் கொள்ளவே மாட்டார். இந்த அருள் சகோதரிகள் கடவுள் கொடுத்த கொடைகளை பெற்றிருக்கிறார்கள். அந்த கொடையை யாரும் திரும்ப பெற மாட்டார்கள். இந்த அருள் சகோதரிகள் ஆண்டு அளவாக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். எனவே இந்த வெள்ளி விழா கொண்டாட்டம் அல்லது பொன்விழா கொண்டாட்டம் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர்கள் திருமணத்தினுடைய 25வது ஆண்டு நிறைவு அல்லது 50வது ஆண்டு நிறைவு, அருள் தந்தையர்கள் தங்களுடைய
குருத்துவத்தினுடைய 25வது 50வது ஆண்டு நிறைவு அல்லது அரைச்சகோதரிகள் ஏற்பட்ட வெள்ளி விழா பொன்விழா கொண்டாட்டங்கள்லாம் நாம் செய்த செயலுக்காக அல்ல, கடவுளின் கொடைகளுக்காக, கடவுளுடைய இரக்கத்திற்காக, கடவுளுடைய பிரமாணிக்கத்திற்காக. எனவே இப்போது நாம் கொண்டாடுவது இந்த அருள் சகோதரிகள் செய்த அற்புதமான செயல்களுக்காக அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அருள் சகோதரிகள் வழியாக செய்த அற்புத செயல்களுக்காக இப்போது நாம் விழா எடுக்கின்றோம். Jubilee celebration is a celebration of God's fidelity to these sisters and the fidelity of these sisters to Christ. இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவும் இவர்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். அதைதான் இப்போது நாம் கொண்டாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் நாம் எல்லோரும் புனிதமாக இருக்க கடவுள் விரும்புகின்றார். நாம் யாராக இருந்தாலும், எந்த விதமான மத நம்பிக்கை கொண்டிருந்தாலும், கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் மனித மாண்புடன் இருக்க கடவுள் விரும்புகின்றார். கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக, இயேசுடைய அருமையான சகோதர சகோதரிகளாக, தூய ஆவியானவருடைய புனிதமான ஆலயங்களாக இருக்க கடவுள் நம்மை விரும்புகின்றார். திருமலைக்கு அருட்சாதன வழியாக நாம் தனிப்பட்ட அருளை பெற்றிருக்கின்றோம், இயேசுவோடு தனிப்பட்ட உறவை பெற்றிருக்கின்றோம். நம்மளே குருக்கள் இருக்கின்றார்கள், அருட்கன்னியர்கள் இருக்கின்றார்கள், பொது நிலையில மக்கள் நாம் எல்லோரும் இருக்கின்றோம். நாம் எல்லோரும் திரு அவையை, திருச்சபையை கட்டி எழுப்புகின்றோம். பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடங்கி எந்த நேரத்திலே திருமுழுக்கு பெறக்கூடிய நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள், குழந்தைகள் நாம் எல்லோரும் திருச்சபை என்னும் புனிதமான ஆலயத்தை உருவாக்கும் புனிதமான கற்களாக, ஞான கற்களாக நாம் எல்லோரும் விளங்குகின்றோம். எனவே திருச்சபையிலே திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட இடம் ஒன்று, கடவுளின் திட்டம் ஒன்று இருக்கிறது. எனவே இந்த அருள் சகோதரிகள் தாங்கள் பெற்ற அழைப்புக்காக என்று கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். இந்த அருள் சகோதரிகளுடைய பெற்றோர்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். தேவ அழைத்தலானது கடவுளிடமிருந்து வருகிறது. ஆனால் அந்த தேவ அழைத்தலானது இந்த அருள் சகோதரருடைய பெற்றோர்கள் வழியாக, இந்த அருள் சகோதரர்கள் பிறந்த ஊரிலே பணிபுரிந்த அருள் தந்தையர்கள் வழியாக, இந்த அருள் சகோதரருடைய ஊரை சார்ந்த துறவரத்தார் வழியாக வருகிறது. தேவ அழைத்தலானது கடவுளிடமிருந்து வருகிறது, குறிப்பாக பெற்றோர்களின் வழியாக வருகிறது. எனவே இந்த அருள் சகோதரருடைய பெற்றோர்களை நமக்கு அறிவித்தது மிகவும் மகிழ்ச்சியாக அமைகிறது. இந்த அருள் சகோதரிகள் கடவுளின் அருமையான கொடைகளாக பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டவர்கள், ஞானம் நிறைந்த பெற்றோர்கள், விசுவாசம் நிறைந்த பெற்றோர்கள், அன்பு நிறைந்த பெற்றோர்கள், நல்ல கிறிஸ்துவ ஜீவியத்தை மேற்கொண்ட பெற்றோர்கள். இவர்களை கடவுளின் கொடைகளாக பெற்று தங்களுடைய விசுவாசத்திலே வளர்த்து வளரச் செய்து கடவுளுக்கே கொடுத்திருக்கின்றார்கள், திருச்சபைக்கு கொடுத்திருக்கின்றார்கள், சபைக்கு கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்திலே இந்த அருள் சகோதரருடைய பெற்றோர்களை நாம் தனிப்பட்ட முறையில் போற்றுகின்றோம், அவர்களை வாழ்த்துகின்றோம், அவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். பெற்றோர்களின் வழியாக தேவ அழைத்தலை பெற்ற இந்த அருள் சகோதரிகளும் இந்த நேரத்திலே தங்களுடைய பெற்றோர்களை தனிப்பட்ட முறையிலே நினைத்து கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, திருமணக்கப்பட்ட நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவிப்பவர்களாக இருக்க வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய அமைதி, மகிழ்ச்சி, நம்பிக்கையினுடைய சின்னங்களாக இருக்க வேண்டும் என்பது கடவுளின் திட்டமாக அமைகிறது. இந்த ஆண்டிலே விசுவாச ஆண்டு, நம்பிக்கை ஆண்டிலே இந்த அருள் சகோதரிகள் தங்களுடைய திருமறை வாழ்க்கை பாட்டு 25வது ஆண்டு நிறைவை கொண்டாடுவது மிகவும் பொருத்தமாக அமைகிறது. இந்த அருள் சகோதரியுடைய வாழ்வு விசுவாசத்தினுடைய வாழ்வு, நம்பிக்கையுடைய வாழ்வு. அந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலே இவர்கள் தனிப்பட்ட முறையிலே வளர்ச்சியை கண்டிருக்கின்றார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவதிலும், அவரை அனுபவிப்பதிலும், அவரோடு இருப்பதிலும், அவரை போன்று இருப்பதிலும் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார்கள். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார்,
உதவி என்ற பின் செல்ல விரும்பினால் தன்னையே மறுதலித்து தன்னுடைய சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதை அன்பின் பாதை, அதே சிலுவை பாதை, கல்வாரிக்கு இட்டு செல்ல பாதை, கடவுளுடைய மகிழ்ச்சிக்காக மக்களுடைய மீட்புக்காக தம்மையே முழுமையாக கையளிக்கும் அந்த பாதை. அந்த பாதையிலே நடக்க இந்த அருள் சகோதரிகள் கடவுளின் அருளை பெற்றிருக்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கையிலே மிக ஒப்பற்ற செல்வமாக சிறந்த பொக்கிஷமாக எதை கருதுகிறார்கள், கருத வேண்டும் என்பதை இந்த 2வது வாசகம் நமக்கு அருமையாக எடுத்து கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவது, அவருடைய வல்லமை மிக்க உயிர்ப்பிலே பங்கு பெறுவது, அவரை போல இருப்பது, அவரோடு இருப்பது, இதுதான் இந்த அருள் சகோதரர்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கிறது. 25 ஆண்டு அளவாக ஆழ்ந்த ஜெபத்தின் வழியாக அர்ப்பண உணர்விலே இவர்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவர்கள் கருத வேண்டும் என்பதை இந்த 2வது வாசகம் நமக்கு அருமையாக எடுத்து கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவது, அவருடைய வல்லமை மிக்க உயிர்ப்பிலே பங்கு பெறுவது, அவரை போல இருப்பது, அவரோடு இருப்பது, இதுதான் இந்த அருள் சகோதரர்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுக்கிறது. 25 ஆண்டு அளவாக ஆழ்ந்த ஜெபத்தின் வழியாக அர்ப்பண உணர்விலே இவர்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இவருடைய மகிழ்ச்சிக்கு காரணம் இவருடைய ஆழ்ந்த அர்ப்பண உணர்வு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரமாணிகமாக இவர்கள் நடந்து கொண்டது. இயேசுவோடு நெருங்கிய நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய அருமையான இந்த வெள்ளி விழா அருள் சகோதரிகள் மக்களையும் மையப்படுத்தி மனிதத்தை மதித்து மக்களுக்கு பலவிதமான நலப்பணிகளை செய்து வந்ததும் இவர்களுக்கு இப்போது மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுடைய வாழ்வை பார்க்கும்போது ஆழ்ந்த ஜெபத்தின் வழியாக தந்தையோடு அவர் இருந்தார். நாள் முழுவதும் மக்களோடு இருந்தாலும் மாலை நேரத்திலே சில நேரங்களில் இரவெல்லாம் ஜெபத்திலே அவர் செலவழித்தார். தந்தையோடு அவர் இணைந்திருந்தார். தந்தையை திருவிழத்தை அழைத்துக் கொண்டார். தந்தையை திருவிழத்தை நிறைவேற்ற வேண்டிய அனைத்து சக்திகளையும் ஜெபத்தின் வழியாக பெற்றுக் கொண்டார். The power of prayer, the light of prayer, the strength of prayer. இயேசு கிறிஸ்துவினுடைய பணிவாழ்வுக்கு அவருடைய ஜெப வாழ்வு அடித்தளமாக இருந்தது. அதே போல இந்த அருள் சகோதரிகள் பலவிதமான பணிகளை செய்து செய்கின்றார்கள். கல்வி பணியாக இருக்கலாம், மருத்துவ பணியாக இருக்கலாம், சமுதாய பணியாக இருக்கலாம். இவர்கள் செய்யும் எல்லா விதமான பணிகளுக்கும் அடித்தளமாக இருப்பது இவருடைய அர்ப்பணம், ஆழ்ந்த ஜெபம். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபத்தினால் இவர்கள் தங்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து சக்திகளையும் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை இந்த நேரத்திலே நினைத்து இவர்களுக்காக நாம் கடவுளுக்கு தனிப்பட்ட முறையிலே நன்றி கூறுகின்றோம். நம்முடைய அருமையான கொன்சாகா சபையானது ஒரு தனிப்பட்ட வரலாற்று சிறப்பை கொண்டது. 1858வது வருடத்தில் ஒரு துறவற சபையாக இது தொடங்கப்பட்டு 1886வது வருடத்திலே பிரான்சிஸ்க சபையோடு இணைக்கப்பட்ட இந்த சபை கடவுளுடைய மாபெரும் கொடை. இந்த கொடைக்காக இப்போது கடவுளுக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். நம்முடைய இந்த கொன்சாகா சபைக்கு ஒரு சிறப்பு என்னவென்றால், மற்ற துறவற சபைகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த வரலாற்றுக்கு ஒரு முன் வரலாறு இருக்கிறது. 1858வது வருடத்தில் தொடங்கப்பட்டாலும் துறவற சபையால் உயர்த்தப்பட்டாலும் 1875வது வருடத்திலே அருட்தந்தை அன்சல்தோ அவர்களின் ஜபத்தினாலும் சிந்தையினாலும் நம்முடைய அலோசியஸ் கொன்சாகா சபையானது உருவெடுத்து தொடங்கப்பட்டது என்பதை நாம் அறிகின்றோம். எனவே பல நூற்றாண்டு அளவாக நம்முடைய அருமையான அலோசியஸ் கொன்சாகா சகோதரிகள் ஆழ்ந்த ஜபத்தின் வழியாக திருச்சபையுடைய வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் புத்துயிர் ஊட்டி இருக்கின்றார்கள். நம்முடைய சகோதரிகள் வாழக்கூடிய இடங்கள், பணிபுரியும் இடங்கள் எல்லாம் மக்களை மையப்படுத்தியது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள், வறுமையை வாழக்கூடிய மக்கள், வாழ வழியை தவிக்கக்கூடிய மக்கள், பட்டி தொட்டிகளிலும் பாமர மக்களின் மத்தியிலும் நம்முடைய அருட்சகோதரிய பிரசன்னம், அருளின் பிரசன்னம், மகிழ்ச்சியின் பிரசன்னம்,
நம்பிக்கை பிரசன்னமாக மக்களுக்கு இருந்தது. எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் நம்முடைய அருமையான அருள் சகோதரர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அதே நேரத்திலே இவர்கள் தங்களை அழைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த வகையிலே பிரமாணிக்கமாய் இருந்தது போல என்றுமே இவர்கள் இயேசுவுக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும். Love for the person of Jesus Christ, fidelity to the gospel of Jesus Christ, dedication to the mission of Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்திக்கு இவர்கள் கடைசி மூச்சு வரையில் பிரமாணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து இவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பணியிலே பிடிப்பு உள்ளவர்களாக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று இவர்களை நாம் வாழ்த்துகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இவர்களிடமிருந்து நாம் என்ன எதிர்பார்க்கின்றோம், நம்மிடமிருந்து இந்த அருள் சகோதரர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை நாம் மெதுவாக சிந்தித்து பார்க்கலாம். அருள் சகோதரிகள் எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் கடவுளுடைய கொடைகளை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய அருள் வாய்ப்பாளர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றார்கள். அருள் தந்தையர்கள் அவர்களுக்கே உரிய முறையிலே, அருள் சகோதரிகள் அவர்களுக்கே உரிய முறையிலே, நம்முடைய பெற்றோர்கள், ஆசிரியர் மக்கள், பெரியவர்கள் அவர்களுக்கே உரிய முறையிலே. அருளுக்கு ஊத்தாக இருப்பது ஆண்டவர் தான். ஆனால் ஆண்டவருடைய அருளானது இவர்களுடையான மக்களுக்கு வருகிறது. எனவே அன்பு அருமையான அருள் சகோதரர்களே, உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். உங்களுக்கு எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். உங்களை அன்பு செய்து, உங்களை அழைத்து, உங்கள் மீது அருள் பணிவு செய்து, உங்களை அனுப்பிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவர் வீட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, பிரதமரியால், பிரதேசேபர், பிரான்சிஸ் அசிசியா, அலோசியஸ் மன்சாகா இவருடைய வல்லமைமிக்க பரிந்துரையால் மத்தாக்கால் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சகோதர சகோதரிகள் அனைவரும் எழுந்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தந்தையை நோக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய புனிதமான பெயரால் தூய ஆவியானுடைய தனிப்பட்ட துணையோடு நம்முடைய திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய நற்செய்தி அறிவிக்கும் புனிதமான பணிக்காக, நம்முடைய அலோசியஸ் சபைக்காக, குறிப்பாக இருந்து தங்களுடைய திரவர வாக்குப்பாட்டின் வெள்ளு விழா கொண்டாடுகின்ற அருள் சகோதரிகளுக்காகவும், இவருடைய பெற்றோர்களுக்காகவும், சகோதர சகோதரிகளுக்காகவும்